நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஜெரோமியுடைய வீட்டை நிற்கிறதால நாங்கள் இன்றைக்கு ஒரு உளுத்த உளுந்து அரிசி எல்லாம் போட்டு எனக்கு ஒரு 10 உருண்டை கிட்ட போடுமா உருண்டை வேணுமா எப்படி இருக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் ரசாயினி. நான் தாரணி. நான் ஜெரோமி. அச்சோ சரி, அப்படியே நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் எங்களோட வீட்டாக நாங்கள் நிற்கிறோம். இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஜெரோமியுடைய வீட்டை நிற்கிறதால நாங்கள் இன்றைக்கு ஒரு நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஜெரோமியுடைய வீட்டை நிற்கிறதால நாங்கள் இன்றைக்கு ஒரு சத்தான ஒரு ஆலங்காய் புட்டு செய்ய போகிறோம். ஆலங்காய் புட்டு. ஆலங்காய் புட்டு. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு சத்தான ஒரு சாப்பாடுமே. அதாவது எங்களோட பின்னேற டைமுக்கு எங்களோட பின்னேற பிளேந்திக்கு நாங்கள் வந்து ஆலங்காய் புட்டு அவிச்சு சாப்பிட போகிறோம். ஓ, அது வந்து எண்ணெயும் அப்படியான இது இல்லைத்தான். அது இல்லை. அதுண்டபடியால் நாங்கள் இன்றைக்கு ஆலங்காய் புட்டு எப்படி என்ன மாதிரி செய்கிறோம்ன்றதை பாருங்க. அதை பார்க்க போகிறோம். அதோட அந்த நரங்காய் புட்டு செய்கிற வந்து நல்ல ஒரு ஈஸியான விஷயம். என்ன டைமும் எடுக்காது, குயிக்காகவும் செய்திடலாம். அவசரத்துக்கு செய்யக்கூடிய சாப்பாடும் அதுவும். அப்போ நாங்கள் அந்த ஆலங்காய் புட்டை எப்படி செய்கிறோம்ன்றதை நாங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த ஆலங்காய் புட்டுக்கு என்ன தேவைன்றதை பற்றி பார்ப்போமே. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் உளுந்து அரிசி எல்லாம் போட்டு நாங்கள் திரித்து வச்சுருக்கிறோம். சரியா? இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் தேவையான அளவு தேங்காய் பூ நாங்கள் திருவி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான அளவு சீனி. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இங்கே ஹீட்டில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து தண்ணி வச்சுருக்கோம். இதை நாங்கள் ஹீட் பண்ணி சுடு தண்ணி கொதிச்ச பிறகு எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சுடு தண்ணி நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குன்னு ரசாயனி. ஆமாம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் திரி வச்ச தேங்காய் பூவை இந்த மாவோட நாங்கள் சேர்க்க போகிறோம். சரியா? ஆமாம். சேர்த்துட்டு அதே மாதிரி தேவையான அளவு சீனியும் எடுத்து வச்சுருக்கிறோம். அதையும் நல்ல சீனி காணும் போது பிள்ளை நாங்கள் கணக்கு இனிப்பு சாப்பிடக்கூடாது பிள்ளை. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எல்லாம் சேர்த்து நல்லா வடிவாக மிக்ஸ் பண்ண போகிறோம். ரோமிக்கு விருப்பமோ? எனக்கு நிறைய இனிப்பு போட்டால் விருப்பம், கொஞ்சம் இனிப்பு போட்டால் பிடிக்காது. நிறைய இனிப்பு போட்டால் பூச்சி பிடிக்கும். அப்படிதான் சாப்பிடுங்க. சரி, நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சுடு தண்ணியை விட்டு அளவாகத்தான் பிள்ளைக்கணும். நல்லது. நிறைய தண்ணி என்று சொன்னால் குழஞ்சி போயிடும். நாங்கள் ஒரு பதமாக விட்டு குழைக்க வேணும். கணக்காக தண்ணி விட்டாலும் நல்லா களியாக போயிடும். ஓ, களியாக போனால் அப்புறம் அது உருண்டை பிடிக்க வராது. ஜெரோமிட்ட கொண்டு எப்படி இருக்குண்ட காடு கையில் வச்சுருமே. ஜெரோமிக்கு பழம் தர முடியும். ஜெரோமி கொண்டு அப்படி போடலாம். பார்த்தீங்களா? ஆனால் கவலைக்குரிய விஷயம் ஸ்கூல் போட்டு வெட்ட போகிறீங்களே. அதான் பின்னையும் கட்டலாம். அதோட இன்னும் 2 மாதத்தால ஜெரோமிக்கு வந்து எல்லா முடியும் வெட்டணும். என்ன ஸ்கூல் தானே வழக்கு எல்லாமே. ரிகானாட கொண்டே பார்த்தீங்களா? ரிகானா கட்டிட்டு கொண்டு குடும்பிய பாருங்க அப்படி இருக்கானே. ரியானா பாப்பா ஆலங்காய் புட்டுண்டும் அப்படி இருக்கும். சாப்பிட்டது இல்லையோ நீங்கள்? சாப்பிட்ருக்கேன் தான். நான் மறந்துட்டீங்க போல. ஓம் போடல. சாப்பாடு தெரியும் போது எனக்கு பிடிக்காத சாப்பாடு. சத்து கூடி இருந்தானே அதால பிடிக்காது. ஆனால் அப்படி பிரட்டுறதோடய சாப்பிடலாம் போல. அப்படியும் சாப்பிடலாம் தானே? அவிச்சு சாப்பிட்றதுல இன்னும் ஒரு
டேஸ்ட் இருக்கு, நல்ல ஒரு வாசமா டீயா நல்லா இருக்குமோ. அதுவும் பிளெயின் டீக்கு சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கும். அப்ப டீ என்ன குடிக்க மாட்டீங்களா? டீயை விட பிளெயின் டீக்கு தான் இது டேஸ்ட் கூட தெரியுமா. அக்கா சொல்லிப்பட எனக்கு ஒரு 10 உருண்டை கிட்ட வேணுமா? வேலைக்கே சொல்லிட்டாவோ அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. நீ இப்படி முந்திராணிக்கிறேன் அது எடுத்து வைக்க வேண்டாம், அது குடும்ப காட்டட்டாம இல்லை மினக்கட்டை செய்யக்குள்ளே கொடுக்கத்தானே வேணும். ஏன்னு சொல்ல மாட்டீங்க. இங்க பாத்தீங்களோ, இதுதான் இதனுடைய பதம் உழைச்ச பதம். பாத்தீங்களோ, இது இப்போ நாங்கள் இப்போ கையால் எடுத்து இப்படி வடிவா. இதுதான் சரியான பதம் என்ன? இங்க பாத்தீங்களா, உதுந்தும் போகாது, களியாகவும் வேற களியாவும் வரையில இருக்க மேருக்கு என்ன பிடிக்க. உங்களுக்கு சின்ன சின்ன உருண்டையா வேணுமா பெருசா வேணுமா? இல்ல இந்த உருண்டையே கணக்கு என்ன ஜோவே இது காணுமோ. இப்போ நாங்கள் என்ன செய்வோம், இப்படியே உருட்டி உருட்டி இதுக்காக போடுவோம் என்ன. சரி பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் மாவே எல்லாம் எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக நாங்கள் ஃபுல்லாக அப்படியே உருட்டி வச்சுட்டு தான் அடுத்து நாங்கள் அவிக்க போகிறோம். உருட்டி வச்சா பிறகு நாங்கள் அடுத்த என்ன செய்கிறோம்ன்றதை பார்க்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை வந்து ஜம்பு மரம் நிற்குதுன்னு. அப்போ அந்த ஜம்பு காயம் வந்து நிறைய காய்ச்சி இருக்குது. அப்போ இன்றைக்கு ரிகானாவும் ஜெரோமியும் வந்து அந்த ஜம்பு காயை நாங்கள் ஆயப்பட போகிறோம் என்ன. ஒரு ஆஞ்சிரை சொல்லி ஒரே கரைச்சிடா இருக்குது. அப்படியே காட்டுங்க கொஞ்சம் எவ்வளோ எங்களோட வீட்டை நிற்கிதுன்னு சொல்லி. ஆனால் உண்மையில் இது ஒரு ஜம்புக்காய் வந்து அமெரிக்கன் அப்பிள் மாதிரி தான். ஒரு பழமணம் உங்களுக்கு பிடிங்கி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் நிறைய காய்ச்சி இருக்கு. ஆனால் இப்போ பெருசாக காய்க்கையில் இதை விட எக்கச்சக்கமாக காய்க்கும். அந்த இலையை விட பழம்தான் கூடவே இருக்கும். இங்கே பாருங்க எப்படி காயன்னு சொல்லி. அதை ரிகானா பிடுங்கி காட்டுங்க. ரிகானா பிடுங்குங்க அதை. எடுங்க. ரியானா தான் ஆய போதாமா? இழுங்க உண்ட. இழுங்க இழுங்க. என்ன சொல்லுங்க, அப்ப கைக்கு பிடிபடல அவ்வளோ மொத்தம் வந்து மொத்தமோ அதை எடுங்க. இழுங்க. காட்டுங்க ரியானா ஆஞ்சதை காட்டுங்க காட்டுங்க. ஆனால் உண்மையில் ஒரு காய்கிட்ட பெருசாக பாருங்க எவ்வளோ பெரிய காயன்னு சொல்லி. அமெரிக்கன் அப்பிள் மாதிரி தான் இந்த காய். ரியானா தூக்கி ஆஞ்சிட்டா அது மாதிரி ஜெரோமி தண்ணையும் தூக்கி ஆய விடட்டாம ஆசைப்படுறா. அப்போ ஜெரோமியும் வந்து ஆய போகிறா. ஐயோ இல்லை ஆனால் உண்மையாக காய் என்ன இதனால பெரிய காய் என்ன. ஆனால் எங்கிட்ட விட இது கொஞ்சம் தான் இப்போ வந்துருக்கு. ஆனால் இன்னும் நாள் போக நிறைய காய். ஆனால் இதிலே நிறைய நல்லா காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லி. ஆனால் மரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மரம் தான். ஆனால் காயன்னு சொன்னால் நிறைய காய் காய்க்கும். ஆனால் இப்போ தான் அந்த காய்க்க தொடங்கி இருக்கு. காய்ச்சின்னு சொன்னால் உண்மையிலே எல்லாருமே ஒரு பெரிய பெரிய அமெரிக்கன் அப்பிள் மாதிரி தான் காய்க்கும். இது ரெண்டு பழம் சாப்பிட்டாலும் உண்மையில் பசி தீரக்கூடிய மாதிரி இருக்கும். வேணா நல்ல பெரிய காய், அப்படி ஒரு பெரிய ஒரு இனம். பெரிய காய் சிவப்பா இருக்கும் பெருசாக வரைக்கும். நீங்கள் பசி வரணையாவே சாப்பிடுங்க. சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லா உருண்டையும் மடி வாங்க பாருங்க. உருட்டி உருட்டி வச்சிருக்கிறோம். நல்ல வடிவாக இருக்கேன். ஒரு அளவான உருண்டையாக பிடிச்சாச்சுனாக்கா. பார்த்தீங்களோ நிறைய வந்திருக்கு. என்னன்னா கொஞ்சமாக போட்ட மாதிரி இருக்கிறது நிறைய உருண்டையாக இருக்குது. அது பொலிவாக இருக்கும். இந்தம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லா உருண்டையுமே வடிவாக நாங்கள் உருட்டி வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் எங்கே செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு இந்த இட்டரி சட்டிக்காய் போட்டு தான் இங்கே பாவிக்க போகிறோம். இட்ல லஞ்சிட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கிறோமே. அதுக்கு மேலால நாங்கள் இந்த அலங்காப்பு மாவை உருண்டையை போட்ட உருண்டையை நாங்கள் அவிக்க போகிறோம். எனக்கு வேணுமாம்மா உருண்டை வேணுமா? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. வேணாம்மா சும்மா சாப்பிட பிடிக்குமா?
எப்படி இருந்தது? சூப்பர். சூப்பரா இருந்தது. அப்புறம் என்ன? சும்மா சாப்பிட்றத விட சூப்பரா இருக்கு. அவிச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும் என்ன? அவிச்சு சாப்பிட்றேன் சூப்பர், சும்மா சாப்பிட்றேன் அந்த லெவல். ரோமி சொன்னா சரியா? சரி, இப்படியே நாங்கள் மூடி நாங்கள் அடுப்பை ஆன் பண்ணி அவிப்போம். அவிச்சா பிறகு அவிச்சோட கேட்க பார்ப்போம். சரி, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களோட ஆலங்காய் புட்டு வந்து ரெடி ஆயிட்டேனாக்கா. ஓ பாருங்க, இதான் எங்களுடைய ஆலங்காய் புட்டு. சூப்பரா இருக்கு, பார்க்கவே வடிவா இருக்கா. இரவுக்கு சாப்பாடு தேவையில்லை. ஒரு உருண்டையான அவிஞ்சிருக்கு போகுது, பார்க்க தெரியுது. அப்ப நாங்க சாப்பிட்டு பார்ப்போம். ரியானா சாப்பிட்டு பாருங்க பாப்போம். ரியானா சாப்பிட்டு சொல்லுங்கம்மா. இது தனியாவே குழச்சின்னு சாப்பிடலாம், இப்படி அவிச்சும் சாப்பிடலாம். அப்படி அவிச்சு சாப்பிடக்குள்ள நல்லா இருக்கும் என்ன? நல்ல ரோசனை இருக்கும். அதுவும் சத்தான சாப்பாடு இல்ல. என்ன சொல்லுது இனிப்பு? இனிப்பெல்லாம் காணும். நல்ல இனிப்பு. அக்கா அப்படி இருக்கு. சூப்பர். கொடுமை என்னண்டா, வீடியோ எடுக்கிறேன்டா இப்ப தானம் பண்ணிட்டு போறோம்னா ஒரே அழுது கொண்டு இருக்குற. டீயை மறந்து போட்டீங்க. ஆனா உண்மையில வந்து ரோசாயினி எங்க ஜெரோமிக்கும் பிரியானாக்கும் ஆனால் இப்படியான இதுகள் செய்து கொடுத்தா கொஞ்சம் உடம்புக்கு ஆரோக்கியம் தெரியுமா. என்ன ரியானாவை ஒவ்வொரு முறையும் நாங்கள் நெருக்க போய்க்குள்ள வந்து நர்ஸ்கிட்ட ஜெரோசாயினி பேச்சு வேண்டிட்டு வர்றது தான் வேலை. ஒரு வழியை கடிச்சிட்டு அந்த உருண்டையை வச்சுட்டு அடுத்து எடுத்து வச்சிருக்கிறாள். சாப்பிடாதான் உண்டு. ஆனா இப்ப நாங்கள் இதே மாலை அந்த களியெல்லாம் திரிச்சு களியெல்லாம் கிண்டி கொடுக்கலாம். ஆமா சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? ஜெரோமி வாயிலே வைக்கல போல என்ன? ஜெரோமிக்கு இதுல விருப்பம் குறைவு. எனக்கு இந்த மாவன்றவே பிடிக்காது. குழச்சி கொடுத்தாலும் பிடிக்காது, இப்படியா வச்சு கொடுத்தாலும் பிடிக்காது. உங்களை பார்த்தா ஜெரோமி குட்டியும் அப்படியே பழகிட்டு அது ஒரு வேண்டாம். அப்ப 10 உருண்டை எடுத்து வச்சாச்சு அங்கால. ஐயோ 10 உருண்டை வந்து அங்கால எடுத்து வச்சுக்கிறேன். வீடியோ முடிய விட்டு சாப்பிடுறோம். இல்ல எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சதுல பார்க்க 5 தானே இருக்கு. 5 உருண்டை தானே இருக்கு. சத்து தானே காணாத சத்து. அப்ப சாப்பிட்டாச்சு. உடல் ஆரோக்கியங்களும் கொஞ்சம் வேணும் தானே. வழியில சாப்பிட்டா தானே உங்களுக்கு பசிக்குமா? சாப்பிடுன்னு சொல்லுங்கம்மா. ஜெரிகானா எல்லாருமே ஒன்று எடுத்து கொடுத்து கொடுக்குறேன். அதிகானாலாம் சாப்பிட்டா வந்து சத்து. ஆனால் சாப்பிட விரும்புறா இல்லை, பெருசாக சாப்பிட்றா இல்லை. சரி, வீடியோ வந்து நாங்கள் வந்து ஆலங்காய் புட்டு செய்து காட்டியிருக்கிறோம். விரும்பினா நீங்களும் செய்து பார்க்கலாம். இத்தனை எங்களை வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்ள போகிறோம். எங்களை வீடியோ பார்க்க நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.